World's biggest astrology community in Tamil. Online Astro TV, வாழ்வின் வெளிச்சம். ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவியை கண்டு மகிழுங்கள். அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை. எங்கிருந்து கேட்டாலும் எதை வேண்டி தொழுதாலும் அங்கிருந்தே கொடுக்க அருட்பெரும் ஜோதியை வணங்குகின்றேன். அற்புத கீர்த்தி வேண்டின், ஆனந்த வாழ்க்கை வேண்டி, நற்பொருள் குவிதல் வேண்டி, நலமெல்லாம் பெருக வேண்டின், கற்பக மூர்த்தி தெய்வம் களஞ்சிய திருக்கே சென்று பொற்போதம் பணிந்துவார் பொய்யில் கண்ட உண்மை உலகெல்லாம் உணர்ந்த ஓதற்கரியவன் நிலவிலாவிய நீர்மேலி வேடியின் அலையில் ஜோதி அம்பலத்தாலும் மனசுமொழி வாழ்த்தி வணங்குவோம். செடியாய வல்வினைகளை தீர்க்கும் திருமாலே நெடியானே வேங்கடவான் என் கோயில் வாசல் அடியாரும் வானவரும் அறமை கிடந்து படியாய் கிடந்து பவளவாய் காண்பானே. இந்த தர்மசாஸ்திரா அவனுடைய ஒரு விழாவில் எங்களை இன்று சாதனையாளராக தேர்ந்தெடுக்கக்கூடிய இந்த விழா கமிட்டியாருக்கும் இதனை நடத்தி செல்லக்கூடிய எங்களுடைய அன்பு நண்பர் ஜோதிட பெருந்தகை மிகப்பெரிய பல விருதுகளையும் பல ஜோதிடர்களையும் இன்னைக்கு ஆன்லைன்ல கைவிட்டு எண்ணக்கூடிய அளவுக்கு 3 பேர் இருக்காங்க. அதில் நம்மளுடைய மணிகண்டராஜருக்கு மிக பெருமையா இருக்கின்றது. அப்படிப்பட்ட அவர் பல ஜோதிட மேதைகளையும் வரவழைத்து இந்த விருது கொடுப்பதில் மிகவும் நாம் மகிழ்ச்சி அடைகின்றோம். பாருங்க, அவருடைய பேரே மணிகண்டராஜ். அது பேர் பார்த்தீங்கன்னா 28 இருக்கு, சூரியனுடைய நம்பர்ல இருக்கு. 28 பாருங்க, ரஜினிகாந்த் 28 தான் இருக்கார். இந்த 28வது எண் வந்து எதுல வரும் அப்படின்னா காலபுருஷ தத்துவடி புனர்பூசத்தினுடைய 4ஆம் பாதம் தான் 28வது நம்பர்ல இருக்கக்கூடிய பாதம். இப்ப அது வர்க்கோத்மமாக நவாம்சம் திருப்பி அதே வரும். அதுக்கு பேரு சுப வர்க்கோத்ம நவாம்சம், புஷ்கராம்ச நவாம்சம். அதுல இருக்கக்கூடிய பெயர்கள், அதுல இருக்கக்கூடிய அந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு சாதனையாளராக சிறப்பாக இருக்கக்கூடிய அளவில் அவங்க இருப்பாங்க. மணின்னு அவர் பின்னால மகர வரிசையில் அவருடைய பேர் முதல்ல வருது. அகார உகார மகார 3 சேர்ந்ததான் ஓம்ங்கிற மந்திரமே. அப்ப அந்த மகார வரிசையில மணி கண்டன். இப்ப மணின்னு கிரகங்கள்ல ஒருத்தருக்கு பேர் இருக்கு தெரியுமா? ராகு பகவானுக்கு. ராகு பகவானுடைய என்ன ஒரு அடைமொழி அப்படின்னா மணி மந்திர ஔதகன்னு பேர். மணினா இந்த இடத்துல ஜோதிடம், மந்திர தந்திரங்கள், ஔதகம்னா மருத்துவம். இவை அனைத்துக்குமே ஒரு தலைமையாக இருப்பவன் ராகு பகவான். உபஜய வீடுகளில் ராகு இருந்தால், உபஜய வீடுகளில் கேது இருந்தால் ஜோதிட வல்லுநராக, மருத்துவராக, மந்திரங்கள் தந்திரங்கள் தெரிந்தவனாக, மக்களுக்கு வழிகாட்டியாக இருப்பான். ஏன்னா அது வந்து நாகம். ராகு என்பது நாகம். ராகு பாருங்க ஒரு இண்டிகேஷன் எப்பவுமே தரும். புஷ்னு ஒரு சவுண்டு விடும். அது எப்பவுமே வெளியே பார்த்து தான் வரும். ராகு பலமா இருக்கவங்க நிமித்தம் பார்த்து, நேரம் பார்த்து, நாள் பார்த்து, டைம் பார்த்து வெளியேறுவாங்க. அதுல மாற்றமே கிடையாது. நாகத்தை வந்து உலகத்தே 8 நாகங்கள் வாஸ்துல இருக்கு. நாகங்களை எல்லாருமே இறைவன் வைத்திருக்கிறார்கள். இப்ப பாருங்க, மகா கணபதி பூநூலாக நாகம், சிவபெருமானுக்கு கழுத்திலே நாகம், மகாவிஷ்ணுக்கு படுக்கையில் நாகம், அதே மாதிரி பாத்தீங்கன்னா அம்பாளுக்கு கிரீடத்தில் நாகம் இருக்கின்றன. முருகனுக்கோ காலிலே நாகம் இருக்கிறது. அருணாக்கயிறில் நாகம் இருப்பது பைரவர். அதனாலதான் அவருக்கு துணி இந்த இடத்துல போடுறது இல்லை. அப்படிப்பட்ட ஒரு இது எனக்கு இன்னைக்கு வந்து பஞ்சபட்சி சாஸ்திரத்தினுடைய ஒரு சாதனையாளர் விருது மணிகண்ட ஐயா அவர்கள் தர இருக்கிறார்கள். பஞ்சபூதம் என்பது 5 பூதங்களுடைய பறவைகள். நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம். இது 5 பூதங்களாக சித்தர்கள் மாற்றுகின்றார்கள். அதிலே அந்த பூமி தத்துவம் வல்லூராகவும், நீர் தத்துவம் ஆந்தையாகவும், நெருப்பு தத்துவம் காகமாகவும், காற்று தத்துவம் கோழியாகவும், ஆகாய தத்துவம் மயிலாகவும் மாறுகின்றன. இந்த 5 பறவைகளுக்கும் மிகப்பெரிய ஆற்றல் உண்டு. நம்ம உடம்புல வந்து எப்படின்னா கண், மூக்கு, நாக்கு, அதுக்கப்புறம் செவி, மெய் என்ற உடம்பு. இப்ப பாருங்க, அந்த வல்லூருங்கிறது ராஜாளி பறவையின் பேரு. அது எங்க இருந்தாலும் எத்தனாயிரம் மைல்களுக்கு அப்பால் இருந்தாலும் மண்ணை கரெக்டா பார்க்கும். அந்த பூமி துணைநோக்கு குருவியாக பார்க்கக்கூடியதுதான் அந்த ராஜாளி பறவை. அதுதான் வல்லூர். அதுக்கப்புறம் ஆந்த பாருங்க, செவி வந்து அதுக்கு கரெக்டா கேட்கும். எந்த இடத்துல இருந்தாலும் அதுக்கு செவி வந்து ஷார்ப்பா இருக்கும். எந்த நேரமும் விழிப்பா இருக்கும். மகாலட்சுமியோடு இருக்கக்கூடிய ஆந்தை நீங்க பார்த்திருப்பீங்க. அது ஆந்தை எப்ப தூங்கும்னே சொல்ல முடியாது. மகாலட்சுமியோட ஆந்தை இருக்க படம் இருக்கு. ஆனால் அந்த ஆந்தை என்பது நீர் தத்துவத்துக்கு உண்டானது, மிகவும் சிறப்பான ஒன்று. அதனுடைய காது வந்து ஷார்ப்பா இருக்கும். காகம் பாருங்க, அதுக்கு நாக்கு. அது பாருங்க, அது நாக்கால எல்லா காகத்தையும் கூப்பிடும். பிதிர் தோஷம் நீக்கக்கூடியது. நமக்கு அது எந்த வகையில் இருந்தாலும் எல்லாத்தையும் ஒன்றாக கூட்டும். அதன் மொழியாகவே நமக்கு வந்து நல்ல ஒரு விஷயத்தையும் அது சொல்லும். அதுக்கப்புறம் கோழி பார்த்தீங்கன்னா மூக்கு, காற்று தத்துவமா இருக்கிறது கோழி. கோழிக்கும் பூமிக்கும் தொடர்பு உண்டு.
அது படுத்திருக்கிற போது பூமியினுடைய சுழற்சி அது கரெக்டாக தெரியும். 4:30 மணிக்கு பாருங்க கொக்கரக்கோன்னு உங்களை எழுப்பி விடும் அந்த காற்று. ஆகாயம் என்பது மயில். மயில் இங்கே ஆடுகின்ற பொழுது மேகத்துக்கு மயிலுக்கும் தொடர்பு இருக்கு. அதனாலதான் உங்களுக்கு அந்த மழை வரும்போது பாருங்க கரெக்டா மயில் இங்கே ஆடும். அதுதான் நம்மளுடைய உடம்பு. அப்படிப்பட்ட மயில் தத்துவத்தினுடைய அந்த திருவோணம், அவிட்டம், சதயம், பூரட்டாதி, உத்திரட்டாதி இன்னைக்கு அதிகார பட்சியாக இருக்கின்றன. மயில் என்பது பஞ்சபூதங்களில் ஆகாயம். ஆகாயம் மிக பிரமாதம். 2 ராஜாக்கள் உலகை ஆளுகிறார்கள். ஒன்று நடராஜா, இன்னொன்று ரெங்கராஜா. அவரை இரவில் நீங்கள் பார்க்க வேண்டும். ஒரு இரவில் அவரை தரிசித்து விட்டால் 108 சிவனை பார்த்த பலன் அந்த நடராஜனுடைய சிதம்பரத்தில் மட்டுமே இருக்கின்றன. உலகம் முழுவதும் ஒரு சர்வேயில் சிதம்பரம் மிகப்பெரிய ஒரு பாயிண்ட் என்பது விஞ்ஞானிகளால் ஒத்துக்கொள்ளப்பட்டிருக்கிறது. உலகத்தில், இந்தியாவில், தமிழகத்தில், குறிப்பாக சிதம்பரத்தில். அப்படிப்பட்ட நடராஜாவை இரவில் தரிசனம் செய்ய வேண்டும். காலையில் ரெங்கநாதரை தரிசனம் செய்ய வேண்டும். ஆக இந்த 2 ராஜாக்கள் உலகத்தையே ஆள்பவர்கள். அப்படிப்பட்ட ராஜாக்களுடைய அமைப்பு தான் இந்த பஞ்சபூதங்களுடைய தத்துவமாக சிவாய நம நாராயணாய. ஆக இந்த பஞ்சபூதம் உங்களுக்கு எந்த பூதமாக வருகின்றதோ அந்த பூதத்தினுடைய நாட்களில், அரசு உன் காலங்களில் எடுத்து செய்யும் எந்த முயற்சிகளும் வெற்றி பெறும். நடைகாலத்தில் செய்யக்கூடிய எந்த முயற்சிகளும் நிர்பந்தமான சூழலில், பயணங்களில், ஒப்பந்தங்களில் இவைகளும் உங்களுக்கு பலன் தரும். துயில் சாவுடைய காலகட்டங்கள் அறிந்து எதையும் செய்யாமல் இருந்தால் நன்மை. அதே மாதிரி படுபட்சி காலங்களில் எதையும் நீங்கள் பயன்படுத்தாமல் இருந்து அந்த நாளை ஒதுக்கி வைத்தால் நன்மை. அதிகார பட்சியில் லட்சியமாக இருக்கக்கூடிய உங்களுடைய காரியங்களை செய்தால் வெற்றி. இந்த அதிகார பட்சி என்பது மிகவும் முக்கியம். அந்த நாளில் தான் உங்களுடைய திருமணம், வாஸ்து, பூமி பூஜை, கிரகப்பிரவேசம், அதுக்கப்புறம் வெளிநாடு போறது, குழந்தையை பள்ளியில் வைப்பது, வியாபாரம் துவங்குவது, உத்தியோகத்தில் ஜாயின் பண்ணுவது, உங்களுடைய லட்சியமாக இருக்கக்கூடிய எந்த விஷயங்களையும் அந்த அரசு உன் காலங்களில் நீங்கள் செய்தால் நிச்சயமாக நீங்க வாழ்நாளில் கண்டிப்பாக வெற்றி பெற முடியும். ஆக உங்களுடைய பஞ்சபூதம் நம்மளுடைய உடம்புக்குள் இருக்கின்றன. பஞ்சபூதத்தை சித்தர்கள் நிறைய கையாண்டிருக்கிறார்கள். ஆனால் அது மிகவும் ரகசியமாக காப்பாற்றப்பட்டிருக்கிறது. பட்சி அறிந்தவனை பகைக்காதே, பட்சி பார்த்து ஒன்று செய்வன், ஓரை பார்ப்பவனை உரசாதே. பட்சி அறிந்தவன் பரமனை அறிந்தவன். நாள் செய்வாதே நேரம் செய்யும், நேரம் செய்யாதே நாள் செய்யும், ஆள் செய்யாததை நாள் செய்யும். ஆக பஞ்சபூத நாயகனாக அந்த சிவபெருமானுடைய பாதம் போற்றி எனக்கு இந்த ஒரு சாதனையாளர் விருதை இந்த தர்மசாஸ்திர சோஸ்திர நிறுவனம் மணிகண்டையா அவர்கள் மூலமாக உங்கள் முன்னால், பல ஜோதிட விற்பனர்கள் முன்னால் எனக்கு தருவதில் மிகவும் மகிழ்ச்சி அடைந்து, எனக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கின்ற பொழுது உங்களுடைய ஒரு ஏதேனும் ஒரு நிகழ்வில் இது பற்றி நான் உங்களுக்கு விரிவாக ஏதோ ஒரு மாத கூட்டத்தில் மணிகண்டன் ஏற்பாடு செய்தால் உங்களுக்கு நான் இதற்கு சொற்பொழிவாற்ற இருக்கிறேன். ஆக என்னுடைய ஒரு ஆய்வுக்காக இன்று விருது தருவதில் மிகவும் பெருமை அடைகிறேன். ஆக எல்லோரையும் சந்திப்பதிலும், இந்த விருது வாங்குவதிலும், இந்த நிகழ்ச்சியை கலந்து கொள்வதிலும் உங்கள் எல்லோரும் தலை வணங்கி ஏற்றி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி ஐயா.